பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனம். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? எனக்கன்பானவர்கள், இன்றைக்கு நம் வாழ்க்கையில் பல விஷயங்களை பற்றி கவலைப்படுகிறோம். நம்முடைய பண தேவை, நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வேலை. ஆனால் இயேசு இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்மால் ஒரு சின்ன விஷயத்தை கூட கட்டுப்படுத்த முடியாது இல்லை? நல்ல கவனிங்களேன். அப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறோம். அளவுக்கு மீறிய விஷயங்களை பற்றி அளவுக்கு மீறி நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கவலைப்படாமல் தேவனை நம்பி வாழும்படி அழைக்கிறார். ஏங்க, நாம் படுகிற கவலை நம்முடைய பலத்தை அது எடுத்துக்கொள்ளுகிறது. ஆனால் நம்பிக்கை பாருங்க, நமக்கு சமாதானத்தையும் பலத்தையும் கொடுக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்களேன். நீங்கள் கவலைப்படுகிறதுனால அந்த காரியத்துக்கு ஒரு தீர்வு வராதுங்க. அது உங்கள் மன அமைதியை கெடுக்கும், உங்கள் விசுவாசத்தை பலகீனப்படுத்தும், தேவனை நம்ப விடாது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, கவலைப்படாத, தேவனை நம்பு. பிரைஸ் தி லார்ட். கவலைக்கு பதில் நம்பிக்கை தாங்க. நீங்கள் தேவனை நம்பும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிறார். நீங்கள் மேலே உள்ள 24 வாசிக்கும்போது காகங்களை கவனித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அவைகள் போஷிக்கப்படுகிறது, அவைகளை பிழைப்பூட்டுகிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற மரம், செடி, கொடிகளை கவனித்து பாருங்கள். அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். என கண்பானவர்களே, அவைகளை தேவனால் போஷிக்க முடியுமானா? நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்களாயிருக்கிறபடியினால உங்கள் தேவைகளையும் தேவன் சந்திக்க முடியுங்க. இன்றைக்கு உங்கள் கவலைகளை எழுதுங்க, அதை ஜெபத்தில் தேவனிடத்தில் ஒப்படைங்க. தேவன் உங்கள் கவலைகளை, நீங்கள் எழுதினதை அவர் கவனிக்கிறார் என்று உங்கள் மனதில் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லும்போது கட்டாயம் இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, உங்களை அழுத்துகிற, உங்களுக்கு பாரமாக இருக்கிற அந்த சுமையை, அந்த கவலையை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார். தெய்வ சமாதானம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருங்க. ஏங்க, கவலை உங்கள் எதிர்காலத்தை மாற்றாது, ஆனால் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இப்பொழுதே உங்கள் கவலைகளை தேவனிடத்தில் சொல்லுங்கள். ஜெபிப்போமா? கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையும்
எனக்கு அழுத்தத்தை கொடுக்காதபடி ஒரு மன நிம்மதியை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் நான் ஒப்படைத்த காரியத்திற்கு எனக்கு ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.